ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று 24 பாஸ் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் அவங்களுடைய ஸ்பீச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பாரதிக்கும் நடந்த ஒரு சண்டை. ஸோ இந்த 2 தான் முக்கியமான நிகழ்வுகள். அடுத்து ஒரு 2 தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரியா? மொத்தமே கொஞ்சம் தான் நடந்தது. நேற்று நைட் எல்லாருமே சீக்கிரம் தூங்கிட்டாங்க. அமித்தோடைய கேப்டன்ஷிப்புக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா அவர் சொன்னார் நைட் யாரும் பேசக்கூடாது, தூங்கிடணுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட 12 ஃபுல்லாக அவுட்டு. சரிங்களா? அந்தளவுக்கு எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அதற்கு அமித் பார்கவ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்ல கேப்டன், இந்த வாரம் நல்லா பண்ணிட்டார் இது வரைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? சரி, என்ன நடந்துச்சு அமித்துக்கும் எஃப்ஜேவுக்கும் பார்வதிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலாக எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு எஃப்ஜே வந்து கிளியராக பார்வதியுடைய ஒரு கன்னிங்னஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவன் அவனுடைய கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது பார்வதி இந்த டாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஜேயும். அமித்தையும் இதில் வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா. நான் உங்கள் ஒய்ஃப் சிவரஞ்சனி உள்ளே வந்தாங்கன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இவ தான் வந்து 80 வயசு கிளை மாதிரி கத்தினே இருப்பா. இவ வந்து அப்படி தான், இவளுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பிப்பா கேமை, வேணான்னா நம்மளை வந்து இது பண்ணிடுவா. இப்போ ஆதிரை மேட்டரில் வந்து என்னை வந்து போட்டு தாக்குறதுன்னு இருந்தா, அப்போ இந்த மேட்ரு கிடச்சோன்னே இந்த மேட்டரில் போட்டு தள்ளிட்டா. ஸோ அவளுக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் பிளான் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கேமே ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் கேம். கரெக்டாக இல்லையா? அப்படி அதுதான் இங்கே வந்திருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே. நான் தப்பாக சொல்கிறேன்னா எதுவும் இல்லைல்ல. அப்படி தானே கேம் விளாட்றாங்க. அப்புறம் எதுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறா பார்வதி, இது கரெக்டான டைம் பார்த்து பிடிக்கிறா அப்படின்னா அப்படி தான் பிடிப்பா. அதான் அவள் வந்து என்ன சொல்கிறான்னா அவள் அதுக்கு மேலே ஒத்துக்க மாட்டான். அதெல்லாம் இல்லை, நான் வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி வரும்? இந்த கேஸை நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அதை. ஓகே, பிக் பாஸே வந்து கொடுக்கல, இது வந்து கோர்ட் டாஸ்க்கு, நீங்கள் வந்து பார்வதி எஃப்ஜேக்கு எழுதுங்கன்னு சொல்லலை. உங்களுடைய மைண்ட் கேம் தான். அதை நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நான் அதை சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது தோணுச்சு, அதனால நான் பண்ணேன் அப்படின்னு. எதுக்கு தோணுது? அப்போ எவ்வளோ தூரம் வீட்டில் இருக்கிறப்ப இந்த டாஸ்க் வர்றதுக்காக நீ எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கடைசியை வந்து ஒத்துக்கிட்டாங்க பாரதி, ஆனால் ஆமாண்டா அப்படின்ற மாதிரி. ஸோ சபரி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல. சரிங்களா? அதுவும் வந்து ஒத்து வரல. ஆஃப்டர் லைட் ஆஃப் ஆன உடனே சபரி எஃப்ஜே எல்லாம் வந்து திரும்ப திரும்ப அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதியும் அதை வந்து பெருசாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களும் கலாய்ச்சிட்டு அப்படியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் ஒரே விஷயத்த பேசிகிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது தான். சரியா? அதாவது பார்வதி கரெக்டாக பிளான் வச்சு எல்லாத்தையும் கவுக்குறா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறது. அடுத்து விஜய் பார்வதி கமருதீன். ஸோ விஜய் பார்வதி சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டாங்க, ஃபேமிலியில் லவ் பண்ணுறா எப்படி ஒத்துப்பாங்க? பட் அப்படி இருந்தும் நான் வந்து உன்னை இங்கே வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீ என்னுடைய ஜென்யூனில் நெஸ்ஸை நீ பார்த்துக்கோ. நான் வந்து உன்னை ஜென்யூனாக லவ் பண்ணுறேன், ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா வந்து என்கிட்ட அரோரா கிட்ட அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். எனக்கு அது ரொம்ப பொசசிவாக இருந்துச்சு. பட் என் கண்ணு முன்னாடி மட்டும் நீ அப்படி பண்ணாத, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பார்வதி கமருதீனை சொல்கிறாங்க. ஸோ பார்வதி கமருதீன்கிட்ட லவ் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி வீட்டு வேலை நீ செய்யும்போது கூட மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அது கரெக்டு தான், நான் கூப்பிட்டுருக்கணும், பட் நீ தனியாக செஞ்சியானோன்னா எஃப்ஜே கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறான் கமருதீன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒழுங்காக வேலையெல்லாம் எடுக்காமல் ஃபஸ்ட் பனிஷ்மெண்ட்டே எடுத்துருக்கணும், 2 பேர் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. டே எப்புட்றா, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடச்சிருக்கும் கேமில் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறான். அதுக்கு இந்த பார்வதி திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை அது எப்படி பேசாமல் எப்படி, நான் கண்டென்ட்லாம் கண்டிப்பாக ஒன்று வச்சு கொடுக்கலடா லவ்லாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஒன்று உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, சரியா, அதுக்காக நான் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம கமருதீன் சொல்கிறான், எஃப்ஜே வியானா மாதிரி கண்ணு பட்டு போடும் நமக்கு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ, எல்லாரும் வந்து இப்படி பார்க்குறாங்களா? ஏன்னா விஜய் வியானா நல்லா தான் இருந்தாங்க, இப்போ கண்ணு பட்டு போய் அவங்க பேசுகிறதே கிடையாது. அதனால் நீ கவலையப்படாத பேபி, நான் கேமு ஆட மாட்டேன் உங்ககிட்ட கண்டிப்பாக, எனக்கும் வந்து ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி கமருதீன் ஓப்பன் பண்ணிட்டான். இது லவ் கண்டென்ட் நாங்கள் பண்ணலங்கிறது சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி இவனை டீப்பாக லவ் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து அறிக்கை விட்டுட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் உண்மை, நான் வந்து இது கேமாக்காக பண்ணல, சரியா, இது வந்து முழுக்க முழுக்க மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற ஒரு முடிவை பார்வதி அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நல்ல முடிவு. ஆனால் லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணுங்கள். பட் கொஞ்சம் காஜித்தனம் மாதிரி பண்ணாமல்
கேம்லேயும் கொஞ்சம் கோட்டை விடாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசில் பறக்கும். அரங்கம் அதிரும் சனி ஞாயிறு, விசில் பறக்கும் சனி ஞாயிறு. உள்ள கேம் ஆடுறப்ப ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பார்வதி பண்ணுவாங்களா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும்